பாசிப்பருப்பு காயெல்லாம் ஒன்னா குக்கர்ல சேர்த்து ஒரே விசிலுங்க சாம்பார் ரெடி ஆயிரும். இட்லி தோசைக்கு நல்லா இருக்கும், ஒயிட் ரைஸ்க்கும் நல்லா இருக்கும். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம், டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. நான் இன்னைக்கு முட்டைக்கோஸ் ஒரு பீஸ் எடுத்து வச்சிருக்கேன், சின்ன வெங்காயம் கொஞ்சம், தக்காளி ஒண்ணு எடுத்து வச்சிருக்கேங்க. எல்லாம் வெட்டி வச்சுக்கலாம். நீங்க வேற காய் கூட எடுத்துக்கலாங்க. பாசிப்பருப்பு ஒரு குட்டி கப்ல ஒரு கப் எடுத்திருக்கேங்க ஃபுல்லா. இப்ப நான் எடுக்கிற அளவு பாத்தீங்கன்னா 3 பேர் இருக்க ஃபேமிலிக்கு 2 நேரத்துக்கு சரியா இருக்குங்க. நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காய், வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் அப்படியே இந்த பருப்போட சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு ஃபுல் ஸ்பூன்ல 1 ஸ்பூன் சாம்பார் தூள், 3/4 ஸ்பூன் கல்லுப்பு, 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர் மூடி வச்சு ஒரே விசில் தாங்க விடணும். ஒரே விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் அதிகமா விட்டுட்டீங்கன்னா அப்படியே பேஸ்ட் மாதிரி ஆயிருக்குங்க, நல்லாவே இருக்காது. நீங்க சட்டியில இல்லைன்னா கடாயில கூட வச்சுக்கலாம். ப்ரெஷர் இறங்கினதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாக்குறேன். பருப்பு பாருங்க சூப்பரா வெந்திருக்கு, காயும் வெந்திருக்கும். பாசி பருப்பு ரொம்ப குழைய விட்டா நல்லா இருக்காது. நீங்க கடாயில செய்யும் போது கூட இந்த ஸ்டேஜ்ல இறக்கிருங்க. தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெயில கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம்ங்க. கண்டிப்பா சீரகம் சேர்த்தாதான் இதுக்கு டேஸ்ட். சீரகம் தாளிச்சுட்டு கொஞ்சம் தாராளமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சு இந்த குழம்போட சேர்த்துக்கலாங்க. நான் இன்னும் அடுப்பு ஆன் பண்ணலங்க. இப்ப இந்த ஸ்டேஜ்ல குழம்பு கொஞ்சம் கெட்டியா இருக்கிறதுனால 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி தாளிக்கிற கரண்டிலேயே ஊத்திட்டு கொதிக்க வச்சுட்டு இதோட சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இப்ப அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் நம்ம. ஏன்னா இப்ப நம்ம தாளிச்சு கொட்டினதெல்லாம் சேர்த்து ஒரு கொதி வந்தாதான் நல்லா இருக்கும். இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் தேங்காய் துருவல் சேர்க்கணுங்க. தேங்காய் துருவல் தாங்க இந்த குழம்புக்கு டேஸ்டே. கலந்து விட்டுட்டு ஒரே கொதி வந்ததுமே ஆஃப் பண்ணிடணும் அடுப்பு. ரொம்ப நேரம் கொதிக்க கூடாது. இந்த சாம்பாருக்கு புளி ஊத்த தேவையில்லைங்க, ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். டேஸ்டும் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க.